ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சேவ் வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ்எம் சாப்டர் 3, 4, 5 ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிடலாம், டோன்ட் வரி. ஸோ லாஸ்ட் வீடியோவில் எஸ்எம் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்த்தோம். சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2 வந்து பார்த்தோம். ஸோ அதில் சாப்டர் 3, 4, 5 ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 3 வந்து பார்த்துடலாம். பேர்ட்ஸ் வியூ ஆஃப் சாப்டர் 3 வந்து பார்த்துடலாம். ஸோ சாப்டர் 3 அதில் என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து படிச்சிருப்போம். அது ஷேர் ஹோல்டர், சிஇஓ இவங்களாம் வந்து வருவாங்க கரெக்டாக. ஸோ அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து ஒரு டேப்லர் காலமில் வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளும் வந்து ஈஸியாக படித்தோம் கரெக்டாக. ஓகே, ஸோ இதை வச்சு எப்படி வந்து கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த மாதிரியான கொஷின் வந்து நான் லாவில் நோட் பண்ணேன். ஸோ May 25 அட்டம்ப்ட்டு லாவில் வந்து கேட்டிருந்தாங்க. எப்படின்னா அம்ரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் போட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவன் வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கான். அவனோட ஒரு ரோஸு இந்த மாதிரி வந்து ஃபாரின் கேர்ள் ஒரு ஃப்ரெண்டு, அவள் வந்து ஃபாரின் நேஷ்னலாக இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க மாம் ஒருத்தவங்க, ஆண்ட் ஒருத்தவங்க, ஓகேவா, ஆன்ட்டி. ஸோ இவங்க எல்லாருமே நேம் கொடுத்துட்டு இவன் வந்து இண்டிவிஜுவல், இவன் வந்து ஃபாரின் நேஷ்னல், இவன் வந்து எல்எல்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இவங்க எப்படி வந்து ப்ரொசீஜர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எப்படி ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ எவ்வளோ ஆழமாடாக கேட்பீங்க அப்படின்னு இருந்தது. ஆக்சுவலாக நான் லைன் பை லைன் படித்தனால அதை எழுதிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அதே மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு இதுலேயும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் சொல்கிறேன், ஓகேவா. ஸோ அதேமாரி நம்மளும் க்ரியேட் பண்ணி படிப்போம். இப்போ வந்து சுவி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஷேர் ஹோல்டராக இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்கலாம், ஓகேவா. ஸோ நேம் மாற்றி இருக்கட்டும். ஸோ நம்ம சும்மா ஒரு கொஷின் போட்டு வச்சுக்கோம். நெக்ஸ்ட்டு ரோஷினி அப்படிங்கிறவங்க சிஇஓ அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒருத்தவங்களாக இருக்காங்க. அண்ட் தென் தாக்ஷாயினி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து மார்க்கெட் ஆர் வெண்டர்ஸாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹரிஷ் அப்படிங்கிறவங்க கன்சியூமராக இருக்காங்க. அண்ட் தென் சர்வேஸ் அப்படிங்கிறவங்க எம்ப்ளாயாக இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் வந்து என்ன, இவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன. ஸோ இவங்க எல்லாருமே என்னென்ன, ஒரு ஸ்டேக் ஹோல்டர், ஷேர் ஹோல்டர், சிஇஓ, வெண்டர், கன்சியூமர், எம்ப்ளாயி, இவங்க எல்லாருமே ஒரு ஸ்டேக் ஹோல்டர். இவங்களை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மேண்டலோ மேட்ரிக்ஸில் பார்த்துருக்கோம் கரெக்டாக. ஓகே, ஸோ அப்போது இவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஸ்டேக் ஹோல்டர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்னலாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இங்கே சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ஞாபகம் இருக்கா? ஓகே, ஸோ இங்கே படித்தோமா, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ரெக்குவயர்மெண்ட் படிச்சிருக்கோமா இங்கே. ஸோ அப்போ ஷேர் ஹோல்டராக இருந்தாங்கன்னா இன்னோவேட்டிவாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அண்ட் தென் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் சிஎஸ்ஆர் ரேங்காக இருக்கணும், ரேங்க் எடுக்கணும், மார்க்கெட் ஷேர் இம்ப்ரூவ் பண்ணணும், ப்ரமோட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஒரு ஷேர் ஹோல்டராக இருக்கணும். அப்போ நம்ம கொஸ்டின் படிச்சுட்டே என்ன பண்ணணுங்க, இன்னோவேஷன், இது எல்லாமே அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸாக இருக்கும். அடுத்து வந்து ரோஷினி. ஸோ அவங்களுக்கு வந்து என்னது, சிஇஓ அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ அவங்க வந்து அதாக இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட், அவங்க ப்ரெஸ்டீஜாக இருக்கணும்னு நினைப்பாங்க, மார்க்கெட் ஷேர் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க கரெக்டாக. அண்ட் தென் ஸோ அதுக்கப்புறம் ரெவென்யூ இம்ப்ரூவ் பண்ணணும், ப்ராஃபிட் க்ரோத், அதெல்லாமே. அடுத்து வந்து ரேங்க் எடுக்கணும். போன வாட்டி ஸ்வேவ் ரோஷினி என்ன பண்ணுறாங்க, ரேங்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க, ஓகேவா. அண்ட் தென் வந்து மார்க்கெட் வெண்டார்ஸ், மேஜர் வெண்டார்ஸ். ஸோ இவங்க வந்து என்ன இருக்கும், இவங்களுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா க்ரோத்து, ஸ்டெபிலிட்டி, ஸ்டேபிளான மார்ஜின்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் இதுவாக இருக்குது. அடுத்து வந்து கன்சியூமர்ஸ். ஸோ கன்சியூமர் யார், ஹரிஷ். ஸோ ஹரிஷ் அப்போ அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நியூ கண்டென்ட் எதிர்பார்ப்பாங்க. அவங்க கன்சியூமராக இருக்காங்க, அப்போ ஹரிஷ் வந்து நியூ கண்டென்ட் எதிர்பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்டர் டீல்ஸ் வந்து இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்புறம் வேல்யூ ஃபார் மணி, நம்ம கொடுக்குற மணிக்கு வர்த்தா வேல்யூவாக இருக்கணும் ப்ராடக்ட் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டினியூஸாக அந்த சப்ளை வந்து வரணும்னு நினைப்பாங்க. ஒரு கன்சியூமராக இருந்தால் இதெல்லாமே ரெக்குவயர்மெண்ட் தானே. ஸோ ஹரிஷ்க்கு வந்து அந்த ரெக்குவயர்மெண்ட். அடுத்து வந்து சர்வேஷ் யார் அப்படின்னா அந்த கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயி. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவாக இருக்கணும், ப்ரைடாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ப்ரைட் அப்படிங்கிறது அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்கும். நம்ம கம்பெனி ஸோ நம்ம கம்பெனி இது இதெல்லாம் கெத்தாக இருக்கல அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைட் ஃபீல் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வேஜஸ் அண்ட் பெனிஃபிட்ஸில் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும் கண்டிப்பாக. அடுத்தது வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், நம்ம வந்து வேலையை விட்டு போயணும்னு நினைப்பாங்க, போயக்கூடாது, இந்த வேலை அப்படியே தக்க வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ இது எல்லாமே என்னது, இவங்களுடைய ஸ்டெபிலிட்டி, ஓகேவா. ஓகே, ஸோ என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஷேர் ஹோல்டருக்கு இந்த 5, அடுத்து சிஇஓக்கு இந்த 4, அதுக்கப்புறம் மேஜர் வெண்டாருக்கு 3 இருக்குது, கன்சியூமருக்கு 4 இருக்குது, அண்ட் தென் எம்ப்ளாயீஸ்க்கு 3 இருக்குது. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து பார்த்துருப்போங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணாவே உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ இப்போலாம் வச்சு கேட்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஜஸ்ட். ஏன்னா லால் அந்த மாதிரி ஒரு கொஷினை பார்த்துட்டு அதனால எனக்கு தோணுச்சு, ஓகேவா.
ஸோ மேட்ரிக்ஸ் வந்து செப்பரேட் வீடியோ இருக்குது. ஸோ மேட்ரிக்ஸ் மேரத்தான் பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் சேனல்ஸ். ஸோ சேனல்ஸ்னு வரப்போ சேல்ஸ் சேனல், ப்ராடக்ட் சேனல், சர்வீஸ் சேனல். ஸோ சேல்ஸ் சேனல் அப்படிங்கிறப்ப அவங்க என்ன இன்டர்மீடியேட் வருவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் ஃபேஷன் டிசைனர்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஐசி எக்ஸாம்பிள் ஃபேஷன் டிசைனர்ஸ். ப்ராடக்ட் பாருங்க, ப்ராடக்ட்னு வரப்போ அவங்க ஃபிசிக்கலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. கரெக்டாக தான் படித்தோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் ஈபே. இது ஒரு ஆஸ்திரேலியன் டோஸ். ஸோ அதையும் இந்த நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள். அடுத்து வந்து சர்வீஸ் சேனல். சர்வீஸ் சேனல் என்னது? ஸோ ஒரு சர்வீஸை முடிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம்னாலும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மற்ற ஃபாலோஅப் சர்வீசஸும் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் போஸ் டிஷ்வாஷர். ஸோ அதை ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அதோட முடிச்சுட்டா அதோட வேலை வந்து சர்வீஸ் வந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அதுலேருந்து ரிப்பேர்னாலும் அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணி கொடுக்கலாம். ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதானது சேனல்ஸில் வந்து நம்ம பார்த்தது. நெக்ஸ்ட் என்லைட்டன் மார்க்கெட்டிங். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தப்போ என்லைட்டன் மார்க்கெட்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அது வந்து பியாண்ட், அதாவது லாங் ரன் பர்ஃபார்மன்ஸில் பியாண்டாக இருக்கிறப்போ அதில் 5 பிரின்சிபல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. விச் இஸ் சிவிஸ். என்னது சிவிஸ்? ஸோ என்னென்ன சிவிஸு? கஸ்டமர் ஓரியன்ட் மார்க்கெட்டிங்கு, இன்னோவேட்டிவ் மார்க்கெட்டிங்கு, வேல்யூ மார்க்கெட்டிங்கு, நெக்ஸ்ட் சென்ஸ் ஆஃப் மிஷன் மார்க்கெட்டிங், சோஷியல் மார்க்கெட்டிங். ஓகேவா? கஸ்டமர் ஓரியன்ட் மார்க்கெட்டிங், இன்னோவேட்டிவ் மார்க்கெட்டிங், வேல்யூ மார்க்கெட்டிங், சென்ஸ் ஆஃப் மிஷன் மார்க்கெட்டிங், சோஷியல் மார்க்கெட்டிங். ஓகே, சிவிஸ். நெக்ஸ்ட் வந்து சஸ்டைனபிலிட்டி ஆஃப் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் எப்படி தக்க வச்சுக்கணும்? டேட்டா மூலமாக தக்க வச்சுக்கணும். டேட்டா மூலமாக. ஒன்று என்னது? டியூரபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர்பிலிட்டி, அதாவது இமிட்டபிலிட்டி. நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்பிலிட்டி. நெக்ஸ்ட் அப்ராப்ரியபிலிட்டி. ஓகேவா? டியூரபிலிட்டி, இமிட்டபிலிட்டி, ட்ரான்ஸ்ஃபர்பிலிட்டி, அப்ராப்ரியபிலிட்டி. ஓகே, இது சஸ்டைனபிலிட்டி ஆஃப் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து இது பார்த்துருக்கோம் நம்ம. காஸ்ட் லீடர்ஷிப், டிஃபரன்சியேஷன், ஃபோக்கஸ்டு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு. காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜினா என்னது? லோ காஸ்ட்டில் விற்கிறது. ஓகேவா? இப்போ டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜினா இன்னோவேட்டிவாக டிஃபரன்ஷியான ப்ராடக்ட் வந்து விற்கிறது. ஃபோக்கஸ்னா என்னது? நேரோ மார்க்கெட்டில் இது விற்கிறது. நேரோ மார்க்கெட்டில் காஸ்ட் லீடர்ஷிப் பண்ணால் கம்மியான காஸ்ட்டில் விற்றா அது ஃபோக்கஸ்டு காஸ்ட் லீடர்ஷிப். ஓகேவா? இதே நேரோ மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் விற்றா ஃபோக்கஸ்டு டிஃபரன்சியேஷன். என்னது? ஃபோக்கஸ்டு டிஃபரன்சியேஷன். ஓகேவா? ஸோ அதான் வந்து பார்த்துருக்கோம். ஸோ காஸ்ட் லீடர்ஷிப்க்கு வந்து என்ன எக்ஸாம்பிள்னா எம்சி டொனால்டு. ஸோ அந்த எம்சி டொனால்டு ஃபாஸ்ட்டாக அந்த ஃபாஸ்ட் ஃபுட் வந்து ப்ராடக்ட் ப்ரொவைட் பண்ணுறவங்க இந்த எம்சி டொனால்ட்ஸ். அவங்க லோ காஸ்ட்டில் வந்து ப்ராடர் மார்க்கெட்டில் வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து காஸ்ட் லீடர்ஷிப். நெக்ஸ்ட் வந்து டாமினோஸ் பீஸா. ஸோ டாமினோஸ் பீஸா வந்து வித்தின் எப்போ ஆர்டர் பண்ணாலும் வித்தின் ½ an hour டெலிவரிக்குள்ளே நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது வந்து டிஃப்ரென்சியேஷன். ஸோ அவங்க 2 பேரும் ஒரு ப்ராடரான மார்க்கெட் வேர்ல்டு வைடு, இந்தியா வைடு ஸோ மொத்தமாக வந்து பண்ணுறனால இட்ஸ் காஸ்ட் லீடர்ஷிப் அண்ட் டிஃப்ரென்சியேஷன். இதே ஃபோக்கஸ்டு, நான் தமிழ்நாடுக்கு மட்டும்தான் வந்து கொடுப்பேன், நான் வந்து ஆந்திர பிரதேஷ் மட்டும்தான் வந்து கொடுப்பேன். ஸோ அப்படின்றது அந்த ஃபோக்கஸ்டு அதோட ஆட் ஆகிடும். ஓகேவா? ஓகே. ஸோ இவ்வளோதான் என்னென்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் 3rd லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் 4th. ஓகே, 4th லெசனுடைய போர்ட்ஸ் வியூ வந்து பார்க்கலாம். ஸோ அது என்னென்னா க்ரோத் அண்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்துருக்கோம். ஸோ காஃபி பிளான்ட் எக்ஸாம்பிள் மறக்காமல் வீடியோ பார்க்கலாம்னா பார்த்துட்டு வந்துருங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் என்னது நிறைய கிளாஸிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ மறக்காமல் அதை வந்து பார்த்துருங்க. ஓகேவா? அடுத்தது வந்து ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸிட்ஸ். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸிட்ஸ் அப்படிங்கிறப்போ ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸஸில் இந்த மாதிரி டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்துருக்கோம். ஸோ டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறப்போ என்னென்ன சிக்னல்ஸ்லாம் வந்து அந்த டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதில் இருக்கிற அந்த ஆக்ஷன் பிளானை வந்து ஃபாலோ பண்ணணும். வாட் ஆர் த டேஞ்சர் சிக்னல்ஸ் பார்த்தோம்னா சிக்னல்ஸ் ஆர் கேசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாக வரப்போ, ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் அன்காம்படிட்டிவாக இருக்குது, நம்மளுடைய பொருட்களுக்கு காம்படிஷனே இல்லைப்பா அப்படிங்கிறப்போ அது ஒரு டேஞ்சர் சிக்னல். அடுத்து மார்க்கெட் ஷேர் குறையிறப்போ, எம்ப்ளாயிஸ் அதிகமாக இருக்கிறப்போ, நெக்ஸ்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணுறப்போ. ஸோ இந்த மாதிரியான டேஞ்சர் சிக்னல் அப்போ என்ன பண்ணணும்னா டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும். ஸோ அதில் வந்து ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டயக்ராம் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம். கரெக்டாக? ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அசஸ்மெண்ட் பண்ணணும், என்ன வந்து கரண்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறத அசஸ்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணணும், என்ன சிச்சுவேஷன் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வந்து டெவலப் பண்ணணும். அப்புறம் என்ன எமர்ஜென்சி பிளான் அப்படிங்கிறத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ அந்த எமர்ஜென்சி பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறமா பிஸ்னஸே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி பழைய விஷயம் வந்து ரொம்ப லாஸ்ட்டில் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி டேஞ்சர் சிக்னல் அப்போ என்ன பண்ணணும், இப்போ இந்த மாதிரி இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு கம் பேக் கொடுக்கணும், விச் இஸ் ரிட்டர்னிங் டு த நார்மல் மோட். ஓகே, இதுதான் ஒரு நார்மலாக லாஸ்ட்டில் போகிற ஒரு கம்பெனியில் டேஞ்சர் சிக்னல் பார்த்துட்டு ஆக்ஷன் பிளான் அப்ளை பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன அனலைஸ் பண்ணுறோம், அப்புறம் வந்து இம்ப்ளிமெண்ட், அதாவது என்னென்னலாம் விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ராட்டஜிக் பிளானை வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ எமர்ஜென்சி பிளான் வந்து என்ன பண்ணுறோம், அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுக்குறோம், நார்மல் மோடுக்கு மாறிடுறோம். ஸோ இந்த இடத்துல இப்போ ப்ராஃபிட் ஆகிடுச்சு.
ஸோ இதான் வந்து என்னது டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம பார்த்தது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆல் மேட்ரிக்ஸ் வந்து செப்பரேட் வீடியோவில் போட்டிருக்கேன். மேட்ரிக்ஸ் மேரத்தானில் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ பிசிஜி மேட்ரிக்ஸ் வந்து நம்ம இதில் ஒரே ஒரு அனலைசிஸ் பண்ணுறது பற்றி ஒரே ஒரு டிவைகே கொஷின் வந்து இருக்கும், டெஸ்ட் நாலேஜ் கொஷின். ஸோ அதை மட்டும் படிக்கலாமா? ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய டேட்டாஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்மளுடைய மேட்ரிக்ஸுக்கு ரெலவெண்ட் இல்லை. ஸோ நம்மளுக்கு மேட்ரிக்ஸில் ரெலவெண்ட்டில் இருக்கிறது 3 காலம்ஸ் மட்டும்தான் அதில். ஓகேவா? என்னென்னா ப்ராடக்ட் என்ன, மார்க்கெட் ஷேரு, மார்க்கெட் க்ரோத். ஏன்? பிகாஸ் மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் வருது, மார்க்கெட் க்ரோத் ரேட் அப்படிங்கிறது ஒய் ஆக்சிஸில் வருது. ஸோ அதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்த்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே. இப்போ ப்ராடக்ட் ஏன் வந்து மார்க்கெட் ஷேர் 80 இருக்குது, அப்போ இருக்கிறதுல அதிகமாக இருக்குது, அப்போ ஹையில் வருது. கரெக்டாக? ஓகே. அடுத்து இந்த மாதிரி கோட் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து க்ரோத் ரேட் 15. ஸோ 15 அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல என்னது, அதுவும் ஹை. ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவாக தான் இருக்குது, அப்போ அதுவும் ஹை. அப்போ எங்கே வருது, இங்கே வருது. அப்போ எங்கே வந்துட்டு ஜாயின் ஆகுது நம்மளுக்கு மேட்ரிக்ஸஸ் இங்கே. அப்போ அதுதான் என்னது, ப்ராடக்ட் ஏ. அப்போ அதுதான் என்னது, ப்ராடக்ட் ஏ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்னது, பி. பியில் என்னது, மார்க்கெட் ஷேர் 40, மார்க்கெட் ஷேரு 40. அப்போ எங்கே வரும்? ஸோ மார்க்கெட் ஷேர் 40 அப்படிங்கிறப்போ அதில் ஹையா லோவா, லோ தான். அப்போ 80 இருக்குது, 60 இருக்குது, அதை தாண்டி தான் 40 வருது. இப்போ மார்க்கெட் ஷேர் ஹையா லோவா, லோவில் வருது. ஓகே. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன இருக்குது, நெக்ஸ்ட்டு க்ரோத் இதில் இருக்குது, பாசிட்டிவில் தான் இருக்குது, அப்போ அது ஹையில் தான் இருக்குது. அப்போ எங்கே வருது நம்மளுக்கு, பி இங்கே வருது. கரெக்டாக? ஓகே. ப்ராடக்ட் பி வந்து நம்மளுக்கு கொஷின் மார்க் கேட்டகரியில் வருது. ஓகே. வேறு என்னென்ன இருக்குது, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஸோ நெக்ஸ்ட் வந்து சி. ஸோ சி என்னது, மார்க்கெட் ஷேரு ஹை, மார்க்கெட் ஷேரு ஹையில் இருக்குது. ஓகே. மார்க்கெட் ஷேர் நம்மளுக்கு ஹையில் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன இருக்குது, க்ரோத் ரேட் நம்மளுக்கு இங்கே கம்மியாக தான் இருக்குது. ஓகே. அப்போ எங்கே வரும், அது இங்கே வரும். ஸோ அப்போ இங்கே வந்து டச் ஆகுது, விச் இஸ் சி வந்து இங்கே வருது, அதாவது கேஷ் கவுஸில் வருது. இங்கே வருது, கேஷ் கவுஸில் வருது. நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்க ரெஸ்ட் ஆஃப் த திங் வந்து டி தான், அப்சல்யூட்டாக வந்து இங்கே தான் வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இவ்வளோ தான் வந்து பிசிஜி மேட்ரிக்ஸ். ஸோ இப்படி வந்து அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ போட்டுட்டு இந்த மாதிரி வந்து பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட் ஷேர், இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து க்ரோத்து அப்படின்னு போட்டு இங்கே போட்டுக்கோங்க. புக்கில் வந்து ப்ரெசன்டேஷன் இருக்கும், பேஜ் நம்பர் 4.43. ஸோ அப்படி தான் வந்து அனலைஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம பார்த்த மாதிரி தான். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் 5th லெசன் பேர்ட்ஸ் வியூ பார்க்கலாம். ஸோ ஃப்ரெட் ஆர் டேவிட் அப்படிங்கிறவங்க வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் மாடல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஹியர். ஸோ பெலோவில் இருக்கலையே, ஸோ இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மிஷன், ஆப்ஜெக்டிவ்ஸ், கோல்ஸ் இதை வந்து நம்ம டெவலப் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணுறது என்னது, என்விரான்மெண்ட் விச் இஸ் எக்ஸ்டர்னல் அனலைசிஸ், நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன் விச் இஸ் இன்டர்னல் அனலைசிஸ். ஸோ அதை அனலைஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது 4th சாப்டரில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸ் மூலமாக செலக்ட் பண்ணணும். அப்புறம் ஃபைனலாக 5th சாப்டர் வந்துடும், அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் தென் எவாலுவேஷன். இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அது எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணணும். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸ் வரையும் இருக்கிறது ஃபார்முலேஷன், அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இம்ப்ளிமெண்டேஷன், அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது எவாலுவேஷன். ஓகேவா? ஓகே. ஸோ இதான் யார் சொன்ன மாடல், ஃப்ரெட் ஆர் டேவிட் சொன்ன மாடல். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது என்னது, ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸில் மொத்தம் வந்து 7 மேட்ரிக்ஸ் வந்து நான் கவர் பண்ணியிருந்திருப்பேன் அதில். ஸோ அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி மேட்ரிக்ஸ் வந்து இருக்குது அந்த லெசன், அதாவது நெக்ஸ்ட் லெசனில் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோவா அது இம்பார்ட்டன்ட் இல்லை, இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணாமல் விட்டுட்டனால நான் இதில் வந்து கவர் பண்ணிடுறேன். ஸோ நோ ப்ராப்ளம். கான்செப்ட் வீடியோவில் இருக்குது. ஸோ பேர்ட்ஸ் வியூவில் ஒன் டைம் வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ நோ ப்ராப்ளம். ஃபார்முலேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஃபார்முலேஷன் விச் கம்ஸ் ஹியர், அதாவது ஒய் ஆக்சிஸில் வருது, இம்ப்ளிமெண்டேஷன் எக்ஸ் ஆக்சிஸில் வருது. ஓகேவா? ஓகே. எதுக்காக இது பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் என்ன லெவலில் இருக்குது, ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்கப்பா ஒரு கம்பெனியில். சரியா? ஒரு கம்பெனியில் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஃப்ளாடாக தான் இருக்குது. ஓகே, ஃப்ளாடாக தான் இருக்குது, பட் எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது எங்கே வரும், இங்கே வரும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இன்னொரு கம்பெனியில் ஒரு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனியில் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன் வந்து சவுண்டாக இருக்குது, சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஃபார்முலேஷன் சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க, பட் அந்தளவுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அப்போ எங்கே வரும், சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்காங்களாம், பட் அந்தளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலையா, வீக்காக இருக்கான். அப்போ எங்கே வருது, இங்கே வருதா? ஓகே. அப்போ இங்கே வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுறது தான். ஸோ இந்த இடத்துல வந்து கீழே வந்து ஃப்ளாட் அண்ட் சவுண்ட் வருது, இந்த பக்கம் வீக் அண்ட் எக்ஸலண்ட் வருது. ஸோ அதை பார்த்துக்கோங்க, அனலைஸ் பண்ணி போட்டுருங்க. ஓகேவா? ஓகே guys. ஸோ ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ ஃபார்முலேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம ஒய் ஆக்சிஸில் பார்க்குறோம், இம்ப்ளிமெண்டேஷன் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்குறோம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து பிரின்சிபல் காம்பினேஷன் ஆஃப் எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ். ஓகே. ஸோ இதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக், அந்த கம்பெனி வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டை அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக எஃபிஷியன்ட்டியாக இருக்குது, அவ்வளோதான். அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கா, எஃபிஷியண்ட்டாக இருக்கா, அவங்களுடைய ஃபார்முலேஷன் எஃபெக்டிவாக இருக்கா, இன்எஃபெக்டிவாக இருக்கா. ஸோ இதை வந்து பார்த்து தான் நம்ம இந்த கேட்டகரியில் வந்து போட போகிறோம். ஸோ இப்போ ஒரு கம்பெனி வந்து அவங்களுடைய ஃபார்முலேஷன், அந்த ஃபார்முலேஷன் வந்து
எப்படின்னா எஃபெக்டிவாக இருக்குது, செம்மையாக இருக்குது. பட் அந்த மேனேஜ்மெண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறது எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஃபார்முலேஷன் எஃபெக்டிவாக இருக்குது, பட் அந்த மேனேஜ்மெண்ட் இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது. அப்படிங்கிறப்போ அது என்ன கேட்டகரியில் ஜாயின் ஆகுது? சர்வேவில் வருது. ஓகேவா? இப்போ ஆப்ரேஷன் நம்மள எஃபிஷியண்ட்டாக இருக்குது, ஃபார்முலேஷனும் எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னா அது எந்த கேட்டகரியில் வருது? ட்ரையல் கேட்டகரியில் வருது. ஸோ அப்போது அது ஆப்ரேஷன் வந்து இன்எஃபெக்டிவாக இருக்குது. அடுத்து வந்து ஆப்ரேஷன் இன்எஃபெக்டிவாக இருக்குது. அடுத்தது வந்து இதே வந்து ஃபார்முலேஷனும் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. அப்படிங்கிறப்போ அது இங்கே ஒரு டை ஸ்லோலி வரும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த லைன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ அப்போ நான் ஒரே ஒன்று சொல்கிறேன், ட்ரை பண்ணி வைக்கிறீங்களா? ஓகே. இப்போ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது, போடுங்க கூட, இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது. பட் இன்எஃபெக்டிவாகவும் இருக்குது. என்னது? ஃபார்முலேஷனும் இன்எஃபெக்டிவாக இருக்குது. இன்எஃபெக்டிவ்ங்கிறது இங்கே இருக்குது. இப்போ எங்கே ஜாயின் ஆகுது? இங்கே ஜாயின் ஆகுது. அப்போ அந்த கம்பெனி சீக்கிரமாக செத்துருவான், டை குவிக்லி. ஸோ அப்படி தான் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும் இந்த மேட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷனுக்கும் ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷனுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸுக்கு வந்து நம்ம பேசிஸ் எழுதணும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், டிஃப்ரென்ஷியேஷன் கொஸ்டின் கேட்டாவே பேசிஸ் எழுதுங்க. ஸோ பேசிஸ் வந்து எழுதணுமா? அப்போ வந்து இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா டை பெப் ரெப்போ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேசிஸ் நானாகவே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதாவது ஜஸ்ட் அந்த டேபிள் வச்சு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பேசிஸ் டெஃபினிஷன் போட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன் டெஃபினிஷனை இம்ப்ளிமெண்டேஷன் டெஃபினிஷன் எழுதுங்க. அடுத்து இன் ஷார்ட் அப்படின்னு போட்டு நெக்ஸ்ட்டு இருக்கும். அந்த டேபிள் வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க, புக்கில் இருக்கும் 5th லெசனில். ஓகேவா? ஓகே. ஸோ அதை வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அதோடைய இன் ஷார்ட் என்ன இருக்குது அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படி போடுங்க. நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன், அடுத்து எம்ஃபசிஸ் ஆன், நெக்ஸ்ட்டு ப்ரைமர்லி அண்ட், நெக்ஸ்ட் வந்து ரெக்குவயர்மெண்ட் என்ன, அப்புறம் இந்த பொசிஷன் எங்கள் இதுக்கு முன்னாடி எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து பேசிஸ் போட்டு அதுக்கப்புறம் எழுதிங்கன்னா ப்ரெசன்டேஷன் வில் பி ஃபென்டாஸ்டிக். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். இதில் ரெண்டுத்துலேயும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிப்பாங்க சில பேர். என்னன்னா ஸ்டெப்ஸ் டு இனிஷியேட் அப்படிங்கிறது வேறு, கர்ட் லிவின்ஸ் அவங்களுடைய மாடல் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது வேறு. ஸோ ஸ்டெப்ஸ் டு இனிஷியேட் வந்து ரெக்ரென்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா ரெகக்னைஸ் த நீட், என்ன நீட் அப்படிங்கிறத ரெகக்னைஸ் பண்ணிக்கணும், ஷேர் விஷன் கிரியேட் பண்ணி இன்ஸ்டியூஷனல் சேஞ்ச் வந்து கிரியேட் பண்ணணும். இதான் வந்து ஸ்டெப்ஸ் டு இனிஷியேட். எப்படி வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்சை கொண்டு வரணும், ஆரம்பிக்கணும், ஸ்டெப்ஸ் டு இனிஷியேட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு கர்ட் லிவின்ஸ் மாடல் ஆஃப் சேஞ்ச். இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற சிச்சுவேஷனை அன்ஃப்ரீஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? அன்ஃப்ரீஸ் பண்ணி அந்த எம்ப்ளாயீஸ் கிட்டெல்லாம் அன்ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அவங்கள சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ கரெக்டாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணிடணும்? ரீஃப்ரீஸ் பண்ணிடணும். ஸோ இப்படி பண்ணுறப்போ நம்மளுக்கு கர்ட் லிவின்ஸ் மாடல் ஆஃப் சேஞ்ச் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்தை நம்ம இந்த ரீக்ரியேட் பண்ணுறப்போ எப்படி பண்ணணும்? ஃபஸ்ட்டு அன்ஃப்ரீஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் அவங்கள டக்குன்னு சேஞ்ச் பண்ணி ரீஃப்ரீஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு 5 பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது என்னென்னா சேஞ்சை மேனேஜ் பண்ணுறதுக்கான வெதர் ஸ்மால் ஆர் வெதர் மீடியம் சைஸ் பிஸ்னஸ். ஸோ எப்படி வந்து 5 ப்ராக்டிசஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா பிகின் அட் டாப், என்ஷோர் தி சேஞ்ச் இஸ் நெசசரி ஆர் டிசைட் வாட் எவர் இட் இஸ். நெக்ஸ்ட் ரெடியூஸ் தி டிஸ்ரப்ஷன். நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷனை என்கரேஜ் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து அது என்ன சேஞ்ச் அப்படிங்கிறத ரெகக்னைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாண்ட்லர் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இது ஆக்சுவலாக ஒரு ரிப்பீட்டட் ப்ராசஸ், சுற்றிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நியூ ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணுவாங்க, அதில் இருக்க ப்ராப்ளம்லாம் வந்து எமர்ஜ் பண்ணுவாங்க நியூவாக. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் ஒரு நியூ ஸ்ட்ரக்சர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க, அது நல்லா பெர்ஃபார்ம் ஆகும், திரும்பியும் நியூ ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இது அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து என்னென்னா சாண்ட்லர் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ரக்சர் ரிலேஷன்ஷிப். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரே வந்து டிஃப்ரெண்ட் மாடலில் இருக்குது. ஸோ அதை எலாபரேட்டாக போட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து திரும்பவும் எலாபரேட்டாக வந்து சொல்லிடுறேன். என்னென்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து சிம்பிள் ஸ்ட்ரக்சர். இதில் என்னென்னா ஓனர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே மேனேஜர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே ஸ்டாஃப் இருப்பாங்க. ஸோ இதில் என்னென்னா ஓனர் மேனேஜர் டிசிஷன் மேக் பண்ணி இவங்களை வந்து வேலை வாங்குறதா சிம்பிள் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அடுத்தது வந்து சிஇஓ. ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சரில் இப்போ சிஇஓ இருக்காங்க, இவங்களுக்கு கீழே வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதான் வந்து ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டிவிஷனல் ஸ்ட்ரக்சர்னால் சிஇஓ இருப்பாங்க, சிஎஃப்ஓ இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ ஒரு விஷயத்துலையும் டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸாக பிரியும். ஸோ அந்தந்த டிவிஷனுக்குள்ளேயும் குட்டி டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன், பர்சனல், அதுலேயும் திரும்ப அந்த மாதிரி வந்து டிவிஷனலாக தெரியுது. டிவிஷனல் என்னது? ஈக்குவலாக. ஸோ அப்போ டிவிஷன் ஏ டிவிஷன் பி அப்படின்னு சொல்லி ஈக்குவலாக வந்து பிரிஞ்சிடுறாங்க. மல்டி டிவிஷனல் அப்படின்னா மோர் தேன் 2. ஸோ அப்போ மல்டிபிள் டைம்ஸ் டிவிஷன்ஸ் வந்து இருக்கிறது. ஸோ அப்போ டிவிஷன் ஏ, டிவிஷன் பி, டிவிஷன் சி, இது வந்து என்னது எம் ஃபார்மில் இருக்கிறனால இது மல்டி டிவிஷனல் அப்படின்னு சொல்லி எம் ஃபார்ம்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து என்னது மல்டி டிவிஷனல் ஸ்ட்ரக்சர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் யூனிட். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து இப்போ இருக்காங்க ஹையர் அத்தாரிட்டி அப்படின்னா அவங்களுக்கு கீழே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயும் வந்து ஒரு எஸ்பி யூனிட் 1, எஸ்பி யூனிட் 2, எஸ்பி யூனிட் 3, 4 அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளேயே ஒரு சில டிவிஷன்ஸ் வந்து பிரியும். ஸோ இதான் வந்து என்னது எஸ்பி ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் யூனிட். நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் இப்போ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் இந்த ஒரு கம்பெனி எடுத்துகிட்டா அதில் ஒரு ப்ராடக்ட் மட்டும் தயாரிக்க மாட்டாங்க, நிறைய விதமான ப்ராடக்ட் தயாரிப்பாங்க, நிறைய விதமான சர்வீசஸ் இருக்கும். இப்போ AB3 அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ மிஸ்டர்ன்ற ஸோ அந்த ப்ராடக்ட் ஏவோ அந்த சர்வீஸ் ஏவோ அதுக்குன்னு தனியாக மேனுஃபேக்சரிங் நடக்கும், சேல்ஸ் நடக்கும், ஃபினான்ஸ் நடக்கும், டெலிவரிங் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் இருக்கும். ஸோ அப்போ ப்ராடக்ட் ஏக்குன்னு தனியாக இருக்கும், ஓகேவா, பிக்குன்னு தனியாக இருக்கும், சிக்கு டிக்கு இது இல்லாமல் தனித்தனி விஷயம்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்படியும் பார்க்கலாம். இன்னொன்று மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் மட்டும் ஃபுல்லாக இருக்கும், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் ஃபுல்லாக இருக்கும், ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் மட்டும் ஃபுல்லாக இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட் மட்டும் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போது இது ஒரு மேட்ரிக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் வரனால இது மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எல்லா விதமும் நம்மளால் பார்க்க முடியுதா, ப்ராடக்ட் ஏக்கு மட்டும் எல்லாமே இருக்குது, மேனுஃபேக்சரிங் மட்டும் எடுத்துக்கிட்டால் 4 மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அப்போ அப்படியே எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் நெட்வொர்க்குன்னு வரப்போ இதில் வந்து அந்த அளவுக்கு இல்லை, எங்கே வேணாலும் ஸோ மாற்றி ஒரு ப்ராடக்ட்னு ஒரு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா டிசைன் இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ ஒரு நெட்வொர்க் கனெக்ஷனாக இருக்கும், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறது தான் நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர். ஹார் கிளாஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இது பார்க்குறதுக்கே ஒரு ஹார் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும், ஓகேவா. ஸோ அதனால இந்த ஹார் கிளாஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டாப் லெவலில் இருக்கிறப்போ அது வைடாக இருக்குது, நெக்ஸ்ட்டு மிடில் வரப்போ அது நேரவாக இருக்குது, பாட்டமில் வரப்போ வைடஸ்ட்டாக இருக்குது, ஓகேவா. ஸோ அவ்வளோதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க ஹார் கிளாஸில், ஓகேவா. ஓகே காய்ஸ், ஸோ இவ்வளோதான் வந்து நம்ம பேர்ட்ஸ் வியூ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில். ஸோ கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா எழுதி பாருங்கள், பார்க்காம ஹிண்ட் வேர்ட்ஸ் எல்லாமே எழுதி பாருங்கள், கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து ஞாபகம் இருக்கும். ஓகே காய்ஸ், ஸோ we will see in the next useful video. Until then, this is Shweta signing off. Thank you.